கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அந்த அம்மா என்ன சொல்றாங்க? அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். ஒரு பிசாசு இருக்கிற அல்லது பொல்லாத ஆவியை இருக்கிற ஒரு அந்தம்மா என்ன சொல்றாங்க, அந்த டீம், அந்த ஊழிய டீம், அந்த டீம்ல பார்த்தீர்கள் என்றால் பவுல், சீலா இருக்கிறாரு. கூடுதலாக பிலிப்பு பட்டணத்திலே அவர்களுடைய கூட தீமோத்தேயு இருக்கிறாரு. கூடுதலாக அவருடைய கூட பின் பகுதியிலே லூக்கா அவர்கள் ஜாயின் பண்ணிக்கிறார். அந்த லூக்கா தான் இதை பதிவு செய்கின்றார். நாம் வாசித்துக் கொண்டிருக்கிற பகுதிகளை அவர் பதிவு செய்கிறார். அப்போ அந்த அம்மா குறி சொல்லுகிற அம்மா, அந்த அம்மா அதன் மூலமா மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்துறாங்க. அந்த ஸ்பிரிட் இதை செய்கிறது, அந்த காரியங்கள் செய்கிறது. நீங்கள் அதை கவனித்திருக்கிறீர்களா? ஒரு புட்டுக்கூடை என்று சொல்லுவார்கள். கூடை, சின்ன கூடை இருக்கும். அந்த கூடையை வைத்திருப்பார்கள். கையில் ஒரு கோல் வைத்திருப்பார்கள். மெரினா கடற்கரையிலே நீங்கள் சென்று அவர்களை பார்க்க முடியும். திருவள்ளூரிலிருந்து பொட்லூர், சென்னை செல்கின்ற பொட்லூர்ல இறங்கி நீங்கள் அந்த கோயிலுக்கு செல்ற பாதையிலெல்லாம் அவங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. நெத்தியில பல பட்டைகள் போட்டிருப்பாங்க, கையில வச்சிருப்பாங்க. அதில் நிறைய பேர் ஏமாத்துவாங்க. சில பேருக்கு அந்த ஸ்பிரிட் இருக்கும். அந்த ஆவியை வைத்து அவர்கள் இந்த மாதிரியான காரியங்களை செய்வார்கள். அதுதான் குறி சொல்லுவார்கள். அதான் குறி சொல்லுகிற ஒரு அம்மாவை நாம் பார்க்கின்றோம். அந்த அம்மா இந்த மாதிரியான ஊழியக்காரர்களை பின்பற்றி, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டால், இந்த மாதிரியான ஒரு பெயர் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் அந்த ஊழியங்களை செய்கிறார்கள், அந்த ஊழியத்தை நடப்பிக்கிறார்கள். பவுல் அவர்கள் சினம் கொண்டு, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவிடனை சொன்னான். அந்நேரமே அது என்ன பண்ணுச்சு? போன வாரம் கூட ஒரு குடும்பத்திலே சென்றிருந்தோம். மொத்த குடும்பமே பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய முகங்கள், வெளிப்பாடுகள் அதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பட்டண ஊழியங்கள் அல்ல, நாம் கிராம ஊழியங்களை செய்கிறோம். கிராம ஊழியங்களிலே எப்பேற்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். மொத்த குடும்பமே பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் அவளுக்கு முன்னமே சொன்னேன். அவர்கள் ஜெபம் பண்ணும் போது நல்லா பாம்பு டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. அவங்களே ஆடுறாங்க, நல்லா சுற்றி சுற்றி வராங்க நல்லா. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு பயந்து போகிற கிறிஸ்தவர்களும் உண்டு. ஐயோயோ அப்படின்று பயந்து போகிற கிறிஸ்தவர்கள் உண்டு. இந்த சபையை நடத்தின ஊழியர்கள் இப்பேற்பட்டதான பிசாசுகளுக்கு ஜெபம் பண்ணும் போது அவர்களை அநேக தொல்லைகள் கொடுக்கும் என்று என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த தொல்லைகள் எல்லாம் ஒன்றும் தேவன் இருக்கும்போது ஒன்றும் பண்ணாத, நம்ம ஒன்றுமே பண்ணாது. அதெல்லாம் பயப்படாதீங்க. ஐயோ நம்மள பிடிச்சிக்கன்னா, நீ ப்ராடாக இருந்தால் உன்னை பிடிச்சிக்க. அந்த பிசாசு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அந்த நாகமானுடைய குஷ்டரோகத்தை ப்ராடா அந்த கேஎஸ் என்ன பண்ணாரு? அந்த குஷ்டரோகத்தை அவர் வாங்கிட்டார். அதர மாதிரி நம்ம சபையார் கூட வரும்போது, உனக்கு 2 பொண்ணு வச்சிருக்க, உன்னை இப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லி பிடிச்சானா எப்படி இருக்கும்? அழுதுபட மாட்டேன். அந்த டான்ஸ் ஆடுதுங்க ஃபுல்லா அந்த பிசாசுங்க அந்த வீட்டில். பிற்பாடவர்களுக்கு நாம் ஜெபம் செய்தோம். அதை நாம் நிறைவேற்ற முடியுமா? என்றால் முடியும். பிறந்தவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். அதை தான் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வகையான ஜாதி பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு விதத்தினாலும் போவாது. அந்த சீஷர்கள் அந்த மாதிரி அதை துரத்துவதற்கு கூடாமற் போன போது இந்த மாதிரி காரியத்தை பண்ணும். நீங்க பாருங்க, மிகப்பெரிய ஆதாய தொழில், மிகப்பெரிய லாபம், மிகப்பெரிய பணம். அந்த அம்மாவை கூப்பிட்டு கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ணுவாங்க முதலாளிக்கு அப்படின்னு சொல்லலை. என்ன பண்ணாங்க? ஏய், கெட் அவுட், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பெண்ணை விட்டு நீ என்ன பண்ணோம்? போனோடனே உடனே போச்சு. நீ உலகத்துல எந்த மருத்துவர்,
நான் டாக்டர் MBBS FD FCRS அதெல்லாம் படிச்சுக்கிறேன். நான் என்ன பண்ணாத, போவாதுங்க, போவாது. நம் வேதாகமத்திலே வாசிக்கின்றோம், சிலர் கூணராக இருக்கிறார்கள், அவர்களுக்கும் அது ஒரு ஆவிதான். சிலர் பேசாமல் இருக்கிறார்கள், அதுவும் ஒரு ஆவிதான். சில பேர் பார்த்தீர்கள் என்றால் நீரில நெருப்புல தள்ளிடும் பார்த்தீர்கள் என்றால். இப்பேற்பட்டதான பிசாசுகளை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான காரியங்களை பார்க்கிறோம். சில பிசாசுகம் பன்னிக்குள்ள போறதுக்கு ஆசைப்படுது, பன்னிக்குள்ள போயிடுறோம். அந்த பன்னி அந்த மாதிரி ஓட்டத்தை பிடிக்குது பாருங்க. நாங்க உன்னோட மாட்டுறதோட எங்க போய் சாவுறோம், நாங்க கடல்ல கூட போய் நாங்க செத்து போறோம்னு சொல்லிட்டு 3000 பன்னிங்க ஒரே கூட்டமா பேசி வச்ச மாதிரி போய் அதுங்க வந்து விழுந்து செத்து போச்சுங்க. நாம் பன்றி கூட்டங்களா இருக்கிறோம். என் அருமையான பார்த்தீர்கள் என்றால் சக பன்றிகளே, நாம் இந்த பிசாசினிடத்திலே மாட்டிக்கொள்வதை காட்டிலும் நாம் மொத்தமாக சென்று கடலிலே விழுந்து தற்கொலை செய்து கொள்வோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அனுமதி கொடுத்து விட்டார் இந்த பன்றிகளுக்குள் போகும்படி. ஏனென்றால் பிசாசு விரும்புகிற ஒரு மிருகமா என்ன பண்றாத, பன்றியை பார்க்கிறோம். ஆனால் தோழர்களே, நமக்கு இப்பேற்பட்ட தர்ம சங்கடம் வந்துவிட்டது. நாம் இந்த பிசாசு இடத்திலே மாட்டிக்கொள்வதை காட்டிலும் நாம் எங்கே சென்று விடலாம், செத்து விடலாம். நாம் சாவதற்கு இப்பொழுது இருக்கிறது கடல் தான். நாமே கடலிலே சென்று நம்மை ஈடுபடுத்தி கொண்டு செத்து விடலாம் என்று ஏறக்குறைய 3000 பன்னிகள் பேசி வச்சுக்கிட்ட மாதிரி மொத்தமா ஓடுதுங்க. எங்க ஓடுதுங்க, பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. அந்த பகுதிகளை நான் ரொம்ப நாளா அந்த பிசாசு ஜெபம் பண்ணும் போது வாசிச்சிருக்கிறேன். எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்குற 8ஆம் அதிகாரம் லூக்கால் அது பதிவாயிருக்கிறது. இந்த பன்னிங்க பாருங்க என்ன பண்ணது பார்த்துருங்க. 33ஆம் வசனம் பார்த்துருங்களா, அவைகள் தற்கொலை செய்து கொள்ளுகிற காரியங்களை செய்கிறது. அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்ப பாருங்க, தற்கொலை எண்ணம் வந்துடுச்சு, அந்த எண்ணெல்லாம் வந்துடுச்சு அந்த பன்றிகள். அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து பாருங்க, ஹைட்டா இருக்கிற இடத்துல இருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து என்ன பண்ணுச்சு, செத்து போயிடுச்சுங்க. அவ்வளவுதான். பிசாசு உங்களுக்குள்ள பூந்தா இந்த வேலையை தான் நீ செய்வ, இந்த வேலையை தான் நீ கண்டிப்பா தற்கொலை பண்ணிப்ப. தற்கொலை யோசனை வரும், ஊழியத்துக்கு போகக்கூடாதுன்னு யோசனை வரும், திமிரு வரும், பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஈகோ வரும், எல்லாம் என்னமோ உங்களுக்கு வந்துடும். என்ன உங்களை யார் உட்காந்துட்டு இருக்கான்? ஆமா, உங்க பர்மிஷன் கேட்குறான். பாருங்க பாருங்க, அந்த பன்றியாண்ட அந்த பிசாசு பாருங்க. 32ஆம் வசனம், அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு என்ன பண்ணாரு பாத்தீங்களா, பேசலாம் மாறி போய் ஊழ்ந்து செத்து போச்சுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபையாரே, என் அருமையான கிறிஸ்தவர்களே, இங்கே ஒரு பிலிப்பு பட்டணத்திலே அந்த ஆவி பார்த்தீர்கள் என்றால் அவர்களிடத்திலே வந்து சென்ற உடனடியாக அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாமல் போயிட்டாங்க. அவ்வளோதான் போயிடுச்சு. பார்த்தீர்கள் என்றால் அவருடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு ரொம்ப கோபப்படுறாங்க ஊழியக்கார் மேல. அங்கதான் நாம் பார்க்கிறோம் அந்த டீம்ல பவுலும் சீலாவும் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். பிற்பாடு அந்த ஊழியத்திலே அவர்கள் 20ஆம் அதிகாரத்திலே வாசிப்போமானால், கர்த்தருடைய பந்திக்கு முந்தின அந்த வசனத்திலே அவர்கள் இந்த பிலிப்பு பட்டணத்தை குறித்து அங்கே பேசுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு 6வது வசனத்தை வாசிக்கின்றேன். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பு பட்டணத்தை, அங்கே பிலிப்பி பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்திற்கு அவரிடத்தில் அங்கே 7 நாள் தங்கியிருந்தோம். அங்கதான் அவங்க வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீஷர்கள் கூறி வந்திருக்கிறாங்க. ராமாபுரம் சபையாருக்கு நாம் ஜாட்டி எடுத்தால்தான் சரியாக இருக்கும். வாரத்தின் முதல் நாள் இன்று. கிட்டத்தட்ட அவர்கள் அங்கே 7 வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில், அதற்காக அவங்க எத்தனை நாள் தங்கியிருக்கிறாங்க? அங்க 7 நாள் தங்கியிருக்கிறாங்க. நீ இந்த நாள்ல எங்க போற? நீ இஷ்டமா வர, உன் ஃபங்க்ஷன் போற, எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் சொல்லுவாங்க.
ஒரு மாடு கூட பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு என்று ஒரு பழமொழி இருக்கிறது. ஆனால் மனிதனே உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் இந்த நாளில் நீ ஊருக்கு போயினுங்கிற, உன் சொந்த அலுவலை பார்க்குற, உன் சொந்த வேலையை பார்க்குற. சரி, வேலைக்கு போகிறது ஒரு நியாயம். அன்னைக்கு சில பேர் லீவு தர மாட்டாங்க. அப்போ ஈவினிங் வந்து என்ன பண்ணாத, நீ எடுக்கணுமா இல்லையா, அந்த காரியங்களை செய்யணுமா இல்லையா? அப்போ அதை நீ செய்யலை. அப்போ அந்த ஆலோசனையும் சொல்கிறோம். இந்த மாதிரி சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது என்றும், அப்படி விட்டுவிடுவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று வசனம் சொல்லுகிற வசனத்தை நீங்கள் அறிவீர்கள். அது அங்கே எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே பதிவாயிருக்கிறது, 25வது வசனத்திலே. நான் மறுபடியும் கூட அதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணோம்? ஆமா, நான் சொல்றதுனா தப்பா நினைச்சுக்கிறீங்களா? நீங்க உங்களுடைய கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ உன் பிள்ளைக்கோ இதை சொல்லு சகோதரா. இப்படிப்பட்ட காரியத்தை அங்கே விட்டு விடுகிற மக்களை குறித்து நான் பரிதாபப்படுகிறேன். வசனத்தை சற்றுமே உள்வாங்காத மக்களை குறித்து நான் வேதனைப்படுகிறேன். சிலர் சொல்றாங்க, ஊழியக்கார் வந்து என்னுடைய மகனுக்கு சொல்லுங்க, மகளுக்கு சொல்லுங்க, மருமகளுக்கு சொல்லுங்க, சபைக்கு வரலன்னு. ஏன் நீ சொல்லு, நீ ஏன் உன் மகனோட பேசாத. அப்படி பேசலைன்னா எனக்கு சோறு போட மாட்டான், எங்க குடும்பம் போட்டோம். கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தா தேவன் உன்னை உற்சுவாரா? அது நீ செய்ய மாட்டான்றியே. பார்த்துருக்கல என்றால் உன் பிள்ளைகள் சர்ச்சைக்கே வர்றது கிடையாது. ஒரு சில பிள்ளைகள் வந்து சர்ச்சைக்கே வர்றது கிடையாது. என்ன நீ முயற்சி எடுக்கிறதுக்கு? என்ன மாதிரி யோசனைகளை சொல்றோம்? பிள்ளைக்கு தப்பை நீ சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறாய். இது கார்பரேட் கம்பெனி அல்ல சபை என்பது. இது ஆல்ரெடி டிசைன்டு பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதும் இஷ்டம்லாம் கிடையாது. நீ பரலோகம் போனா அது என்ன பண்ண, நீ செய்துதான் ஆகணும். அதை வலியுறுத்துறதுக்கு தான் என்ன மாதிரி ஊழியக்காரர் வச்சு இருக்கிறாங்க. என்ன மாதிரி ஊழியக்காரர் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா, உன்னை வந்து ஊப்பாத்துற மக்களா, ஐயா சாமி செய்யாமப்போ எப்படி சொல்ற ஒரு ஊழியக்காரனா நான் இங்க இருக்கணுமா? 7:30 மணிக்கு கூட காலையில ஒரு சகோதரனை நான் கடிந்து கொண்டேன். அவர்கள் இரு குடும்பமாக ஒரு தனியாக ஒரு சபையை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் ஏற்படுத்தியிருந்த வேளையிலே ஒரு ஊழியக்காரரை அங்கே அழைத்த போது சபையிலே பெண்கள் வேதம் வாசிக்கலாம் என்ற ஒரு காரியத்தை அவர்கள் மத்தியிலே அவர் பேசி அதை ஒரு வீடியோவா எடுத்து அவங்க அதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இந்த சபையில் இருக்கவங்க அதை பிடிச்சி கள்ள போதகர்கள் என்று அவங்கள அடையாளம் பண்ணிட்டு, நேற்றைய தினம் கூட அந்த சபை நடத்தி கொண்டிருக்கிற ஊழியக்காரருடைய மாமனார் இடத்துல வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். ஊழியக்காரருக்கு ஆலோசனை சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். நான் சொல்றேன், கண்டிப்பா. நான் அவர்களுக்கு 4 விஷயத்தை பட்டியலிட்டேன். ஒன்று, நாம் செய்கிற எந்த ஒரு காரியமும் சபையிலே முதலாவது புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ண வேண்டும்? அது ஒரு பதிவாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல பதிவாக இருக்கு பிரதர், இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, அதை அப்போஸ்தலர்கள் உபதேசமாக என்ன பண்ண வேண்டும்? போதிச்சிருக்கணும். அப்போஸ்தலர் 42 என்ன சொல்லுகிறது? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கதிலும் ஜபத்திலும் எப்படி இருந்தாங்க? ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அது மாதிரி நீ இருக்கணும். அப்போ அப்போஸ்தலர்கள் ஏதாகிலும் அதை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடாக அதை போதித்திருக்க வேண்டும். ஏனென்றால் சபை அங்கதான் ஏற்படுத்தப்படுகிறது. இந்த இடத்துல அவங்க போதிச்சிருக்கிறாங்க, இந்த பிலிப்பி பட்டணத்துல போதிச்சிருக்கிறாங்க, கொலேசு பட்டணத்துல போதிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திருக்கீர்கள் என்றால் அவர்கள் லவோதிக்கேயா சபையில இப்படி செய்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஆதாரத்தை காட்டணும். இது 2வது காரியம். 3வது காரியம், ஆதி சபையார் இது என்ன பண்ணணும்? எங்கன்னா செய்திருக்கணும். அல்லது அவைகள் இயேசு கிறிஸ்துவாரே இதை நீங்கள் செய்யணும்னு போதித்து பற்றிருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக கர்த்தருடைய பந்தியை வந்து அவர் அனுசரிக்கிற நேரமும் நாளும் வியாழக்கிழமை நைட்டு தான். ஆனா நம்ம என்னைக்கு அனுசரிக்கிறாத? வாரத்தின் முதல் நாள். அப்ப இயேசுநாதர் அன்னைக்கு செய்தார் என்பதற்கு பார்த்துக்கலாம் என்றால் பகுத்தறிவோடு நாம் அதை யோசிக்கிறோம். அதுதான் கிறிஸ்துவின் சபையார். இங்க இருக்கிற எந்த ஒரு சபையிலையும் செய்யாத ஒரு காரியம், வாரத்தின் முதல் நாளிலே
அப்பம் பிற்கிறாங்க. அது முடியுமா? சாத்தியமா? அந்த ஐயா வரணும், இந்த ஐயா வரணும். இப்படிப்பட்ட உபதேசங்கள் உலகத்திலே போதிக்கப்படுகிறது. ஒரு ராடுகளை போல ஜனங்கள் அப்படியே ஓடுறாங்க பாத்தீங்கன்னா. சகோதரர் ராஜா ஐயா அவர்கள் சொன்னதை போல ஈஸ்டர் என்ற ஒரு பண்டிகை ஏதாவது இங்க சொல்லப்பட்டிருக்குதா? பண்டிகைன்னு சொல்லப்பட்டிருக்குதா? பண்டிகைகள் கொண்டாடணும்னு எங்கன்னா சொல்லப்பட்டிருக்கா? இந்த நாள் அப்படி செய்யணும்னு சொல்லி இருக்குதா? ஆனா எவ்வளவு பேர் செய்யறாங்க. எனக்கு கூட காலங்காத்தால் 100 மேல வாழ்த்துகள் வந்துச்சு எங்க வாட்ஸ்அப்ல. ஈஸ்டர் வாழ்த்துக்கள். நாங்கள் முன்னா நேற்று போனோம்னா குட் ஃப்ரைடே வாழ்த்துக்கள். அவங்க பொண்ணு சொல்றது, ரெடி குட் ஃப்ரைடே வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது, ஏசுநாதர் சிலுவையில் அறிஞ்சார். சாரி பிரதர். ஒரு வருஷம் அந்த போலீஸ் அதிகாரி எனக்கு கேக் கொண்டு வந்து தருவார். சாதாரண கேக் இல்லை, பயங்கர ராயல் கேக். 2000 ரூபாய் இருக்கு அந்த கேக் விலை. அவ்வளோ பெரிய உயரிய கேக்குகளை கொண்டு வந்து கொடுப்பார்கள். அவர்கள் எத்தனை கேக்குகளை நாம் கொடுத்தாலும் பண்டிகைகள் என்பது கிறிஸ்துவனுக்கு என்ன பண்ணுது? விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. இதை நீ உள்வாங்கி கொள்ளுகிறாயா? இது பத்தி உனக்கு தெரியுமா? உனக்கு காரியங்கள் தெரியுமா? விசேஷமா பெண்களுக்கு தெரியல. இதை சபையிலே சபை வளர்ச்சி அடைவதற்கு பெண்கள் தான் காரணம். உனக்கு சத்தியம் தெரியுதா இல்லையா? இதை நீ ஏன் உன் வீட்டாண்ட சொல்லக்கூடாது? அந்த அங்கேயே அவங்க காலி ஆயிடுவாங்க. ஆனா நீயும் ஈஸ்டருக்கு கேக்கை கொடுத்தா, பிரியாணி கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுனுக்குற. உனக்கு எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாங்கி வச்சுக்கின்னு அவங்களுக்கு சொல்லணும், ஈஸ்டர் என்பது பயோதாகமத்தில் இல்லை, அது ஒரு நாள் அல்ல, அப்படிப்பட்ட ஒரு உபதேசம் அல்ல. இந்த மாதிரி செய்கிறீங்களே, எங்கேருந்து செய்கிறீங்க? இப்படி நோண்டி ஹவு, வென், வாட், இதெல்லாம் நீ கேட்டுகிட்டே இருக்கணும். முதல் பார்த்தீங்கன்னா பிரியாணி எடுத்தா நான் சாப்பிட்றேன் கிறிஸ்மஸுக்கும் இதுக்கும், அப்புறம் நான் சொல்கிறேன்னா எப்படி? கர்த்தருக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிலிப்பு பட்டணத்திலே இப்பேற்பட்டதான உபதேசங்களை போதித்த பவுல் பின்னாலே அவர்களுக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிற இந்த பகுதியை தான் பிலிப்பியர் நிருபத்திலே நாம் இந்த 2ஆம் அதிகாரத்தை வாசித்தோம். கிறிஸ்துவர்களாய் இருப்பவர்களே, லோபதனமாய் இருப்பவர்களே, அதனுடைய பகுதிகள் என்ன என்பதையே புரிந்து கொள்ளாமல் இருப்பவர்களே, வசனத்தை உள்வாங்கிக் கொள்ளாதவர்களே, ஏதோ சபைக்கு வருபவர்களே, அந்த 2 மணி நேரம் மட்டும்தான் உச்சி கொட்டுட்டு செல்பவர்களே, அதெல்லாம் கிடையாது. நான் சொன்னேன், ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துட்டார். நீ இனிமேட்டு உன் பேர் சபையார் பிரதர். நீ சபையில தாங்கிற 24 ஹவரும் நீ சபையார் தான். இன்னொரு பேர் உனக்கு இருக்குது, விசுவாசி. என்னது? நீ தேவனை விசுவாசிச்சுட்டே இருக்கிற, அதனால உன் பேர் என்ன பேரு? விசுவாசி. விசுவாசி உன் பேர், சரியான பேர் உனக்கு. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உனக்கு லைக் பண்ணல, நீ பார்த்துக்கல என்றார். பேதுரு சொல்றாரு, நீ ஒரு பார்த்தீங்கன்னா ராஜரீக கூட்டமான ஒரு ஆசாரியன் சொல்றாரு, இவர பிரீஸ்ட்னு சொல்ற. இயேசுநாதர் பிரதான ஆசாரியன் என்றும் உன்னை என்ன சொல்றாரு? லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு ஆசாரியன் என்று சொல்றார். ஆசாரியன் என்ன பண்ணுவான்? அந்த மாதிரியான தேவாலயத்தில் அவர்கள் சென்று தேவனுக்கு பூஜை செய்கிற விஷயங்களில் ஈடுபடுவாங்க. நீ பூஜை செய்கிற ஆள். நீ மலர்களை பறித்து அந்த மலர்களை கொண்டு சென்று உன்னால் மலர்களையோ அல்லது வேற ஏதோ ஒரு காரியத்தை சென்று தேவனுக்கு பூஜை செய்கிற ஆள். நீ கிறிஸ்துவனாய் இருப்பதனாலே உருவ வழிபாடுகள் அன்றி நீ எவ்விதமான உருவத்தையும் நீ பார்க்காமல் தேவனை ஸ்தோத்திரத்தினால் என்ன பண்ற? நீ பூஜை செய்கிறாய். அதுதான் ஆராதனை என்றும் தொழுகை என்றும் அங்கே உயர் சொல்களாக அங்கே பார்த்துக்கள் என்றால் பண்ணப்பட்டது. யாரை நீ பூஜை பண்ற? தேவன் இடத்துல பூஜை பண்ற. அதனால் என்ன பலன்? தேவன் உனக்கு ஆசீர்வாதங்களை அளிப்பார். ஆகவே இந்த மாதிரியான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அற்புதமான தேவனுடைய பிள்ளைகளே, இரவு பகல் என்று இருக்கிறது. பகலிலே நீங்கள் சூரியனை பார்க்க முடியும், இரவிலே என்னென்ன பார்க்க முடியும்? நட்சத்திரங்களை பார்க்க முடியும், நிலவை நீங்கள் பார்க்க முடியும். இவையெல்லாம் அங்கே தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனம் அந்த முக்கியமான சுடர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும். பாருங்க, அறிவுள்ளவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, வான மண்டலம், ஆகாய மண்டலம், தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கை. பார்த்துங்க, வான சாஸ்திரங்களை அடிப்படையாக கொண்டுதான் ராவு காலம், யமகண்டம்,
பங்குனி, வைகாசி, உத்திரம், என்னென்னவோ வளர்பிறை, தேய்பிறை என்னென்னமோ செய்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் கூட அதை பின்பற்றுறாங்க. அது எதை பார்த்து அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள்? ஆகாய மண்டலத்தை பார்த்து. ஆனால் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும். எப்படி இருக்கீங்க நீங்க? ஆமா, நீங்கள் இட்ஸ் ஷோ த பாத். உங்களுக்கு தெரியுமா, இப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பல்வேறு கடிகாரங்களும் பல்வேறு விஞ்ஞானங்களும் வளர்ந்திருக்கின்றன. அந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க? அந்த வெள்ளி பார்த்தீங்கன்னா காலங்கத்தால பார்த்தீங்கன்னா வெள்ளி பார்த்தீங்கன்னா வெள்ளி மாஸ் பிளானட் நீங்க காலங்கத்தால பார்த்தீங்கன்னா அப்படியே சிவப்பு விழுக்கும். என்ன பண்ணோம்? சிவப்பு வானம், மாஸ் பிளானட். இதெல்லாம் பிளானட் எங்க பதில் இருக்குதுன்னா இருக்குது. ஆனா அது தெரியாது, ஒரு பிளானட் ஒன்று இருக்கிறது. பாண்டிச்சேரி மாநிலத்திலே திருநள்ளார் என்கின்ற இடத்திலே ஒரு பிளானட் இருக்கிறது. அந்த பிளானட் பேர் என்ன? சனி. அதற்கு ஒரு பகவான் இருக்கிறார். சனி பிளஸ் பகவான் ஈக்குவல் டு என்ன பகவான் அவர் பேரு? உனக்கு சனி பிடிச்சிக்கிட்டு இருக்குதுப்பா, அதனால நீ என்ன பண்ண, அந்த கோயிலுக்கு சென்று வா என்று இங்கிருந்து அங்க போறாங்க. எல்லாவற்றுக்கும் இயேசுவானவர் தான். உனக்கு சனி பிடிச்சிக்கிட்டு இருக்குதுன்னா கூட இயேசுவானவர் தான். இப்படி ஒரு பிளானட்டை வச்சு என்ன பண்றாங்க ஜனங்களை, இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையிலே நடத்துகிற மக்களை நான் பார்க்கிறேன். நிறைய பிளானட் சொல்லுவாங்க, பார்த்தீர்கள் என்றால். சில பேருக்கு டியூஸ்டே பிளானட். டியூஸ்டே என்ன? செவ்வாவா? அது சொன்ன உடனே ஒரு டவுட் வந்துடும். செவ்வா அவ்வா. செவ்வாய் பிளஸ் தோஷம் ஈக்குவல் டு என்ன தோஷம்? அதுவும் ஒரு தோஷம். பிளானட் பாருங்க எப்படி எல்லாம் ஜனங்க பிளானட்டை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மாப்பிள்ளைக்கு செவ்வாய் தோஷம், அதே மாதிரி பெண் என்ன பண்ணுங்க, செவ்வாய் தோஷம் இருக்கிற ஆளை பாருங்க. எப்படி இதை கணிக்கிறாங்க அப்படின்றத எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் அனுப்புனாங்க. என் மகளுக்கு பொண்ணு பாருங்க, இதுதான் ஜாதகம் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. பார்த்தா கட்டம் கட்டமாக போட்டுக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் கூட எடுத்து அதனுடைய தேவையற்ற காரியங்களை தமிழிலே சொல்லியிருந்தும் ஜனங்கள் அதை நம்பவில்லை. இப்ப பாருங்கோ, பகவான் சனி வந்து இந்த மரத்துக்கு போறான், இவன் என்ன பண்றான், அந்த மரத்துக்கு வரான். என்ன மேன் நீ கையில தொடப்பா மாதிரி ஒன்று வச்சிருக்கிற, உடம்பெல்லாம் வந்து பட்டா போட்டு இருக்க, கழுத்துல என்ன பண்ணிக்கிற, கொட்டா போட்டிருக்கிற. என்ன மேன் நீ பார்த்தீங்கன்னா அது பாருங்க, பிள்ளைவாள் நம்ம இந்த அதாவது சாந்தி முகூர்த்துக்கு நேரம் குறிக்கிறாரா அவர். எங்க குறிக்கிறாரா? அப்போ ஒரு மேலை நாட்டிலே படித்த ஒருவர் சொல்லி, எங்கடா இந்த நாட்டிலலாம் போடா மேன் தெட்டி விட்டுருவார். இந்த தொடர்பு போய் அந்த குப்பை தொழில போடுறா, எச்சாலே போய் கையில வச்சு. இப்படிப்பட்ட படங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த மீடியா பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு இடம் தெரியுங்களா? அது என்ன ஒரு ஸ்ட்ராங்னு கேட்டால், இந்த விஜய் பின்னாடி ஓடுறாங்க ஜனங்கள்லாம். இப்போ நான் தான் சமீபத்தில் பார்த்தேன். பெரும்பாலான மக்கள் ஏன் ஓடுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஐயாவை அவங்க பார்த்ததில்லை. என்ன பண்ணல, நிறைய பேர் பார்த்ததை ஒரு பெரிய அதிசயமாக சொல்கிறாங்க. என்னமோ பெரிய உலக அதிசயம் பார்த்த மாதிரி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. சரி, அவங்க ஒரு பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க, அதை போய் பார்க்குறாங்க, அது அவங்க இஷ்டம். நம்ம அதை பற்றி எதுவும் சொல்லலை. அது மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயமா செய்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நட்சத்திரங்கள் எப்படிப்பட்டதா இருக்கின்றன? ஞானவான்களை போல இருக்கிறதாக அந்த வசனம் சொல்லுது பாருங்க. ஞானவான்கள் ஆகாயத்து மன்றத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் என்ன பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, பகல்லே நட்சத்திரம் தெரியும். பகல்ல நட்சத்திரம் தெரியும் கண்டிப்பா. அது வந்து வெளிச்சத்தினால நமக்கு அது தெரியல. ஆனால் இருட்டிலே பார்த்துக்கலாம் என்றால் அவைகள் மின்னுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா மின்னுது. நீங்கள் ஸ்டார்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மேத்தமேட்டிக்கில் இருக்கிற எல்லாமே ட்ரையாங்கிள், ஸ்கொயர் பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு ஒரு வகையான பாத்வே, ஒரு வழியை காட்டுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த வியாழன் என்கின்ற கோலை, வெள்ளி என்கின்ற கோலை எல்லாம் நாம் பார்க்க முடியும்.
வேதாகமத்திலே கூட 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே நட்சத்திரங்களை குறித்துதான ஒரு வசனங்கள் பவுலால் அங்கே கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அப்பதான் தெரியுது அதற்கு இத்தனை மகிமைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 41ஆம் வசனம், பக்கம் 243, புதிய ஏற்பாடு, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே, மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. There are special things about the stars, and one star is so special than other star. ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை போல இருக்கிற ஒரு நட்சத்திரம் ஒரு விசேஷம் என்றால் இன்னொரு நட்சத்திரம் ரொம்ப பெருசு. அது சூரியனை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு கோள் என்றும் அது மிக உயரத்தில் இருக்கிறதாகவும் அதனாலே தான் அது சின்னதாக சொல்லுகிறது. ஸ்டார், சூரியன் பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப காலங்கத்தால் 6 மணிக்கு ஒரு தன்மையும் 11 மணிக்கு ஒரு தன்மையும் உச்சி வெயிலே ஒரு தன்மையும் அவ்வளோ இருக்கு. அந்த சூரியனை காட்டிலும் பல மடங்கு ஒளி கொடுக்கக்கூடியது. அப்போ ரொம்ப தூரத்தில் இருக்கிறதா சொல்றாங்க. ரொம்ப தூரத்தில் இருக்கிற நட்சத்திரம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம அதை பார்க்க முடியல. நம்ம அதை பார்த்திருக்கின்றால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே அவர் ஒரு கிறிஸ்தவர்களை உருவகப்படுத்துகிறார். எவ்வாறாக உருப்படுத்தப்படுத்துகிறார் என்று திட்டமாய் உங்களுக்கு இந்த காலை வேளையிலே சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆதலால் therefore, இது எதுக்கு சொல்றாருன்னு சொன்னா நாம் அடுத்த வாரம் இதை கர்த்தருக்கு சித்தமானால் வாசிப்போம். இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதலை சொல்லுகிறார். ஒரு கிறிஸ்தவன் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த கீழ்ப்படிதல் எத்தனை உத்தமமான காரியம் என்று சொல்லுகிறார். ஒரு கிறிஸ்தவன் அவரை இமிட்டேட் பண்ண வேண்டும் அல்லது அவருடைய காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். இந்த மாதிரியான கிறிஸ்தவத்திலே சில குணங்கள் இருக்கிறது, சில தவறான நோக்கங்கள் இருக்கிறது. வாதினாலாவது வாதம் பண்றாங்க, வீண் பெருமை பண்றாங்க, மனத்தாழ்மை இல்லை. அவர்கள் எல்லாரும் நான் தான் பெரியவன், நான் பெரிய ஆளு, இந்த ஊழியக்காரன் என்னங்க நான் சொல்றது? அவர் சொன்னா நான் பைபிள் ஸ்டடி கலந்துக்கணுமா, நான் செய்யணுமா, நான் பண்ணணுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என் வீட்டை வந்து பார், என்னுடைய பாத்திரங்கள் என்றால் வசதியை பார், என்னுடைய படிப்பை பார் அப்படின்னு அவங்க சில நேரத்துல பெருமை கொள்றாங்க. சில பேர் அப்படி மாதிரி எண்ணங்கள் இருக்கு. ஆனால் அப்படி அல்லாமல் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக, கிறிஸ்து இயேசு இருந்த சிந்தையே உங்களிலும். அவர் எப்படி இருந்தார் என்பதுதான் அந்த வசனம் சொல்லுது. பார்த்திருங்கள், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமை தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் முதலத்தோர் பூமியின் கீழாருடைய முழங்கால் யாவும் முழங்கும் படிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண படிக்கும். எல்லா ஞானத்து நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு இவ்வளத்தையும் சொல்றார். நீ இப்படி கீழ்ப்படின சகோதரா, ஒரு இயேசுவானவர் தேவனாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருந்தும் அவர் தேவனுடைய குமாரனாயிருந்தும் அவர் எவ்வளவு பெரிய கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். கிறிஸ்துவே பின்பற்றுகிற நீ எப்படி இருக்கணும்? ஒரே சிந்தையா இருக்கணும். இங்க பாத்தீங்களா 4ஆம் அதிகாரத்துல கூட அங்க 2 பேரை அங்கே அறிமுகப்படுத்துகிறார். அவங்க 2 பேருக்குமே வித்தியாசமான யோசனை இருந்தது. ஆனால் அவர்கள் ஒரே சிந்தையா இருக்கணும்னு சொல்றார். யாரை பார்த்து சொல்றாரு? அங்க ஏயோதியாளுக்கும் சிந்திகியாளுக்கும் புத்தி சொல்றார். ஏன்னா அவங்களுக்கு வேற சிந்தை இருந்தது, வேற வேற யோசனைகள் இருந்தது. இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திகியாளுக்கும், ஆமா, இவங்க இந்த பக்கமா இந்த பக்கம் யோசிக்கிறாங்க.
அதெல்லாம் 2 பேருக்கும் ஏக சிந்தை இருக்கணும்னு அவர் சொல்றார். பிலிப்பியர்ல தான் அந்த அம்மா பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அதனாலதான் அவர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, இதெல்லாம் சொல்லி, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே சொல்றாரு பாருங்க. நீங்க எப்பொழுதும் கீழ்ப்படுகிறீங்க. கீழ்ப்படுகிற விஷயம் ரொம்ப அவசியம். தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. யாரு? ஆதாம் ஏவாள் கீழ்ப்படிஞ்சாங்களா? எங்க கீழ்ப்படிஞ்சாங்க? தலையாற்றார் ஒரு ஐயா கீழ்ப்படிஞ்சாங்கன்னு. எங்க கீழ்ப்படிஞ்சாங்க? எவ்வளவு பாசம் அந்த அம்மா மேல வைத்திருந்தா, நேத்து காத்தால வந்த அந்த அம்மா பேச்சை கேட்டு தேவனை மறந்து போனாரு. யாரு? ஆதாம். இன்னைக்கு எத்தனை ஆம்பளைங்க அல்லது சகோதரர்களை இந்த அம்மா பேச்சை கேட்டுன்னு தேவனை மறந்து போறாங்க. என்ன இந்த பழம், இது தேவன் வானான்னு சொன்ன பழமாச்ச, இதை ஏன் பார்த்தீங்கன்னா நீங்க பறிச்ச, எதுக்கு நீ லைட்டா கொஞ்சம் கச்ச? நான் இதுக்கு உடன்பட மாட்டேன். சாயந்தரம் வராரு இரு எங்க தேவன், அவராண்ட உன்னை சொல்றேன் இரு அப்படின்னு சொல்லியிருந்தா காட்சிகள் வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி சூழ்நிலை இருக்கும். என்ன நடந்திருக்கு எனக்கு தெரியாது. கொஞ்சம் கூட யோசிக்காம கேட்காம இந்த காரியத்தை அவர் செய்தாரு. தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்த்தலாம், பொண்டாட்டிக்கு கீழ்ப்பணிஞ்சிட்டாரு. எப்பேற்பட்டதான காரியத்தை செய்தார் பார்த்தீர்கள் என்றால் 6ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகவும் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து புருஷனாகிய தன் ஆதாமுக்கம் கொடுத்தால். சிம்பிளா முடிச்சிட்டாரு. ஒரே வசனம். எதனா கேள்வி கேட்டார் அவரு? அவனும் புசித்தான். பெரிய ஆண்கள் சாப்பிட்ற விஷயத்துலதான் ரொம்ப அவங்கள சார்ந்து இருக்கிறாங்க சிஸ்டர்ஸ். சில பேர் ஹோட்டல்ல சாப்பிடலாம் அப்படின்ட்டு தைரியமா இருந்து, உனக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், தேவனுக்கு தான் நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு இருக்காங்க. நம்ம ஊழியக்கார் கூட அப்படிதான். என்ன பண்ணுவாரு? யாருக்கும் பேட மாட்டாரு. கையில காசு இருக்கு, ஹோட்டல் கேட்டாண்ட இருக்கு, ஆள் அமைச்சு சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு சேலஞ்சு பண்ண ஒய்ஃபை அங்க மட்டும்தானே முன்ன அவங்க பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க, இப்படி செய் அப்படி செய் அப்படி செய்யின்ட்டு. அதே பெண்கள் கூட ஆண்கள் சில இடத்துல தவறான காரியங்கள் சொல்லப்பட்ட தேவனுக்கு முடியாது. ஸ்விக்கி, அப்புறம் என்ன பண்ணுது இன்னொன்னு ஜொமேட்டோ. கரெக்ட் பிரதர், அது போட ஆர்டர். டெய்லி வீட்டுக்கு வரட்ட சாப்பாடு, 3 வேளையும் சாப்பாடு. கணவருக்கு பேட வேண்டிய அவசியம் இல்லை. கணவருடைய பர்ஸ்லேருந்தே பணத்தை எடுத்து அதுக்கு பே பண்ணு, சாப்பாடை சாப்பிடு. சாப்பாடுன்ற இடத்துல நம்ம விழுத்தணும்னு நினைச்சா முடியுமா? அன்பானவர்களே, இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல அதுதான் சொல்றார். பார்த்தீர்கள் என்றால் கீழ்ப்படுகிற ஒரு விஷயம். நோவா என்பவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். ஏறக்குறைய 100 ஆண்டுகள் முன்னதாக சொல்லப்பட்ட அந்த ஒற்றை கட்டளை. என்ன கட்டளை? நீ கொப்பேர் மரத்தால் என்ன பண்ண? அந்த மரத்தை எல்லாம் தேடி தேடி பிடிச்சு அதை வெட்டி எடுத்து அது ஒரு பேழையாக அவர் மட்டுமா செய்தார்? அவர் எத்தனையோ பேர் செய்திருப்பாங்க. ஆனா யாருக்குமே இல்லாத ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. அது பார்த்தீர்கள் என்றால் கடைசி வரை அந்த நம்பிக்கையில் இருந்தார். தேவன் சொன்ன மாதிரியே என்ன பண்ணுச்சு? மழை வந்துச்சு. மிருகங்கள் என்ன பண்ணுச்சு? இவர் போயிட்டு ஒரு ராஜநாயகத்தை பிடிச்சின்னு விட்டார். அவங்கள ராஜநாயகத்தை போயிட்டு நீங்க பிடிச்சி பாருங்க, சுக்குன்னு தூக்கி அடிக்கும் அவங்கள. ஓகே, சிங்கத்தை போய் பிடிச்சின்னு விட்டாரா? அது பாட்டு வருதுங்க அந்த பேழை உள்ள போதுங்க. எல்லாமே போய்கினே இருக்குது. எல்லாத்தையும் அந்த பேழை அவ்வளோ பெரிய பேழையை செய்தார். அதுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்கள் உள்ள இருக்கிறதுக்கு ஃபுட்டு ரெடி பண்றார், சாப்பாடு செய்து வைக்கிறார். சாப்பாடு எதுனா அரிசி சாப்பாடு. அந்த சிங்கங்களுக்கு என்ன சாப்பிடும்? கறி சாப்பிடும், மாம்சம் சேர்த்து வைக்கிறார். பெரிய ப்ராஜெக்டுங்க அது. நம்ம சிம்பிளா சேர்த்து சொல்லிடுறோம். அது உள்ள அவங்கள வைக்கணும். பாம்புக்கு என்ன வைக்கணும் பார்த்தீங்கன்னா, பாம்புக்கு பால் வாத்துட்டா இவா பாலா, சரி அதை சேர்த்து வைக்கணும். சிங்கத்துக்கு கறி சேர்த்து வைக்கணும். யானைக்கு பார்த்தீங்கன்னா 150 கிலோ சாப்பிடுதான் ஒரு வேலைக்கு. என்ன சாப்பிடுதான்?
150 கிலோ. போ. ஒரு ஐயா நேற்று சொல்றாரு, இவங்களை நான் டெய்லியும் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனா ஏதோ வந்துருக்குறாங்க சாப்பிடணும், பிஞ்சு மேய்ஞ்சிட்டாங்க அந்த ஹோட்டலே. இவங்க அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணோம், பணம் கட்டணும் இல்லையா, நிறைய ஃபுட்டு ஆர்டர் பண்ணோம். அப்போ இந்த யானைலாம் சாப்பிடணும், எவ்வளோ சேர்த்து வைக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லது காரியங்கள் புறாகுது சேர்த்து வைக்கணும். காக்கா கூட அதில் இருந்து பார்த்தீங்கன்னா காக்கா கூட இருக்குது, புறா இருக்குது. இதுக்கெல்லாம் சேர்த்து வைக்கணும். இதை மாதிரி சேர்த்து வைக்கிறோம். இதெல்லாம் யார் ஒத்தால் செய்ய முடியுதா? அவர் எல்லாரையும் பணிச்சிருக்கிறார், செய்திருக்கிறார். இது நம்பிக்கை பாருங்க. மழையே வரல அது வரைக்கும் நோவாவின் நாட்கள்ல. மழை வருவதாகவும் யோசிச்சு சேர்த்து 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 வைக்கிறார், கீழ்ப்படுகிறார். அதனால மழை வந்தோன்னு என்ன பண்ணுச்சு, நோவாவின் குடும்பமும் அவர்கள் 3 பிள்ளைகளும் அவர்கள் 3 துணைவியாரும் நோவாவின் மனைவியுமாகிய 8 பேர் மட்டும் என்ன பண்ணாங்க, காக்கப்பட்டாங்க சகோதரா. இல்லைன்னா எப்படி நீதிமான்னு சொல்றாரு, அவர்களை சொன்னா அதை செய்வாரு அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்போ அந்த காரியம் இப்படி கீழ்ப்படிதல நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆபிரகாமை பார்த்து என்ன பண்ணாரு, உன் தேசத்தை உற்று, உன் மக்களை உற்று, உன் இனத்தெல்லாம் உற்று, நீ என்ன பண்ணா, நான் சொன்ன தேசத்துக்கு பரதேசியாய் சுற்றி திரிந்தார். தான் போகிற தேசம் என்ன என்று தெரியாமல் அவர் சுற்றி திரிந்தார். அவர் ஒரு பரதேசியாக இருந்தார். அவ்வளவுதான். ஒபே என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதைதான் சொல்றாரு. அங்க பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமயமா இருக்கும் போது மாத்திரம் அல்ல, நான் இங்க கூட இருக்கும்போது மட்டும் நீ கீழ்ப்படிதில்லை, நான் தூரமா இருக்கிற இப்போதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உனக்கு பயம் இருக்குதா சகோதரா? தெய்வ பயம் இருக்குது எனக்கு ரொம்ப அப்படின்னா கீழ்ப்படி. ஒரு சகோதரர் சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறேன். அவர் மிகப்பெரிய கிறிஸ்துவ சபையில ஒரு ஊழியக்காரர். அவர் சொன்னாரு, என் அம்மா ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலதாக அவங்க சிபிஎம் போயிட்டு இருந்தாங்க. பின்பு அவங்கள நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்க கொண்டு வந்தேன், கிறிஸ்துவ சபைக்கு கொண்டு வந்துட்டேன். கிறிஸ்துவ சபையில கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகள் இருக்கிறாங்க. என் தாயாரிடத்துல சென்று, அம்மா இவ்வளவு நாள் நீ சிபிஎம் போயிட்டு இருந்தம்மா, இப்ப கிறிஸ்டின் சபையில இருக்கிறம்மா, இந்த 2 சபைக்கும் நீ என்ன வித்தியாசமா நீ கண்ட? சிபிஎம்ல தெய்வ பயம் இருக்கும், கிறிஸ்டின் சபையில தெய்வ பயம் இருக்காது அப்படின்னு தாயை சொன்னாங்க. தேவனுடைய சமூகத்தில் அது சொல்றேன். இவ்வளவு பேர் அப்சர்வேஷன். தெய்வ பயம் உனக்கு கிடையாது. தெய்வ பயத்தை போய் அங்க போய் கற்றுக்கோ. நீ முறுமுறுக்கிற, நீ மர்மரிங் பண்ற. அப்படியா வசனம் அப்படி சொல்லுதா? ஆமா, பார்த்துருக்கணும். எப்பேற்பட்ட ஒரு காரியங்களை நாம் செய்கிறோம் பாருங்க. 16ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் எப்படி செய்யுங்க, கீழ்ப்படிதலோட செய்யுங்க. ஆனா 2 காரியத்தை கூட்டிக்கிறீங்க. என்ன பண்றீங்க? நான் மட்டுமா இருக்கிறேன், அது பேர் தான் முறுமுறுப்பு. என்ன பண்ற? முறுமுறுத்து நடக்கிற. பார்த்தாலும் போனை வைக்கிறதுக்கு முன்னாடியே முறுமுறுக்கிற ஊழிக்கார காதல கேட்குது, நான் மட்டுமா இருக்கிறேன், நான் தொல்லை கொடுக்குறதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிக்கணும், நேரம் காலம் இல்லை இந்த ஆளுக்கு, மீட்டிங்க்கு வா, அங்கே வா, எங்கே வா. நான் நாளைக்கு நான் பார்த்தீங்கன்னா டூருக்கு போகலான்னுக்கிறேன், பீச்சுக்கு. என்ன இப்போ நம்ம அரக்கோணம் போனோம் ஒரு முறை, நம்ம வர சொன்னோம், வாங்க சகோதரர்கள். எத்தனை பேர் வராங்க? முறுமுறுக்குறாங்க. என்ன பண்ணுறாங்க? முறுமுறாங்க. அந்த சிஸ்டர் வராங்களா? யாருமா அவங்க? அவங்க ஆள், அவங்க எங்கள் டீம். அவங்க இப்பவே டீம் போட்டுங்கிற, டீம் ஏ பி சி, இந்த டீம் வந்தால் தான் நான் வருவேன். இவங்க வராங்களா? நான் கண்டிப்பாக வரேன். நான் அப்போ அவங்க வந்துட்டாங்கன்னா நான் வந்துடுவேன். இப்போ நான் அந்த அம்மா கையில் காலில் ரெடி பண்ணணும். அப்போ நீ என்ன பண்ணுவ? வரும். இல்லை சிஸ்டர், நீங்கள் வந்தே ஆகணும், உங்கள் டீம் வருதோ இல்லையா, நீங்கள் வந்து ஆகணும். யார்? அந்த அம்மா கூட நான் வர சொல்கிறேன். இந்த ஆளு வேலை முறுமுறுப்பு. என்ன பண்ணுறாங்க? முறுமுறுத்துக்குனே செய்கிறாங்க. இப்படி நான் மட்டும் சொல்கிறேன்னா வேற சொல்கிறேன். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கப்பில்லாமலும் என்ன பண்ணுங்க, செய்யுங்கள். நம்ம போன வாரம் வாசித்த அந்த அருமையான பகுதிகளை நாம் தொடர்ந்துதான் இதை பார்க்கிறோம். 13ஆம் வசனம், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குவராயிருக்கிறார். பார்த்தீங்களா?
நீ ஊழியத்துக்கு போனோன்னு சொன்னா அந்த சிந்தையை தேவன் தான் உனக்கு தராரு. நீ வரலன்னா உன்னோட தேவனுடைய சிந்தை இல்லை, தேவனுடைய காரியம் நடப்பிக்கப்படலை. இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அதுல தெரியும். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் என்ன பண்றாரு? உண்டாக்குறவராயிருக்கிறார். சில நேரத்தில் நம்ம போயிட்டு ஒரு கிராமங்களில் போயிட்டு ஊழியத்துக்கு போகும்போது என்ன நினைக்கிறோம்? நம்ம இவ்வளோ பெரிய அதிகாரியாவோ ஆளாவோ அல்லது பெரிய பணக்காரியாவோ நம்ம ஏன் ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். எப்படிப்பட்ட மனநிலையுமே உண்டு. சில சகோதரிங்க தாழ்மையினால தேவன் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு, நம்ம இப்படி சேர்த்து கடமைப்பட்டிருக்கிறோம், நமக்கும் யாரோ ஒருத்தர் சத்தியம் சொன்னதுனால தான் இங்கே வந்திருக்கிறோம், நம்ம ஊழியம் செய்யணும். எத்தனையோ இடத்துல நம்மளுக்கு தண்ணி கொடுக்குறாங்க, நல்ல உபசரிப்பு கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க, வெளியே போகணும்னு சொல்கிறாங்க, கெட் அவுட்டுன்னு கூட சொல்கிறாங்க. ரெண்டும் ஒன்று தான். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணுறோம்? ஆமாம், என்ன போய் இவன் கெட் அவுட்டுன்னு சொல்கிறானே அப்படின்னா அதுக்கேற்ற பலனுக்குது சகோதரா அவங்களுக்கு. இப்போ பாருங்க, எங்க இடத்துமே உங்களை வைக்கிறாருன்னு சொல்லிட்டு இது பாருங்க, இந்த பூமி தான் சுத்தின்னு வருது. உன்னை யார் சுத்துறது? தேவனே சுத்துறாரு. அது தெரியுமா உனக்கு? பூமி என்ன பண்ணிக்குது? சுத்தின்னு தாங்குது. தெரியுமா உனக்கு? வேகமா சுத்துறது. ஒரு சைக்கிள் வீல்ல ஒரு சாக் பீஸ்ல ஒரு முத்திரை வச்சிரு, லைட்டா சுத்தினியானா அதே போற மாதிரி இருக்கும். வேகமா சுத்தினியானா இன்னும் வேகமா சுத்தினா என்ன பண்ணும்? அது அங்கே டாட் அங்கேயே தான் இருக்கணும். அந்த மாதிரி 24,000 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பூமி சுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த பூமிக்கு மேலதான் கடல் இருக்குது. அப்படி கூட கடல் தண்ணி பாருங்க அப்படியே இருக்குது. அதனாலதான் அந்த விண்டு வருது, காத்து வருது. காத்து எப்படி வருது? இந்த காத்து பூமி சுத்திட்டு இருக்கு. அந்த பூமி மேலதான் இருக்கிற மனுஷனே உன்னை தூக்கிடுவார் தேவன். எங்க குத்திடுவாரு? அவள் தான். ஃபர்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா மேகம். ஃப்ளைட்ல போனேன்னா அதை காரியத்தை ஃப்ளைட்ல போகலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஃப்ளைட்டு அது கொஞ்சம் தூரம் தான் போகும். அதுக்கு மேலே போனால் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்தது. என்ன வந்தது? சந்திர மண்டலம். எத்தனை பேர் போய்கிறீங்க அங்கே? சந்திர மண்டலத்துக்கு போகலங்க ஐயா நாங்கள். ஆனால் நாங்கள் சின்ன வயசுல எங்கள் அம்மா சாப்பாடு ஊட்டிக்கிறாங்க. நிலா நிலா என்ன பண்ண? ஓடிவா. அது கூட எப்படி ஓடிவா? நில்லாமல் ஓடிவா. இந்த தாய்ங்க அப்படிலாம் ஏமாத்துது இந்த குழந்தைங்களை. ஏமாத்தி சாப்பிட்பா. நிலா 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 ஓடிவா, நில்லாமல் ஓடிவா. மலை மேல் என்ன பண்ணு? ஏறிவா. அதுக்கப்புறம் சாப்பாடு. சில பேர் மல்லிகைப்பூ கொண்டு வா. இதெல்லாம் இவங்க கற்பனை. பார்த்து இதெல்லாமே கற்பனை தான். ஏன்னா அது கிட்டத்தட்ட 2 லட்சத்தி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. சரி, அதுக்கு மேல என்ன இருக்கு? சூரியன் இருக்குது. என்ன அது? அதுக்கு இன்னுமே ராக்கெட் கண்டுபிடிக்கல, ஏன்னா எரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வேற ஒரு கோணத்துல செவ்வாய் கிரகம் போகுது. என்னது? ஒரு ஆளே போறாங்க. நாங்கள் எங்க போறாங்க? செவ்வாய் கிரகத்துல போய் இறங்கிட்டாங்க. அப்படியா? அப்போ அந்த செவ்வாய் கிரகத்துக்கு மேல என்ன நட்சத்திர மண்டலம் இருக்கிறது. என்னது? நட்சத்திர மண்டலம், ஸ்டார்ஸ். இந்த ஸ்டார்ஸுக்கு மேல பரதீஸ் இருக்கிறது. இந்த பரதீசுக்கு மேலதான் ஆகுது. இப்போ உங்களை எத்துமை எங்க வைக்கிறாரு பார்த்தீங்களா? எங்க வைக்க போறாரு பாருங்க அந்த வசனத்தை. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாய் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. எதை பிடிச்சிக்கணுமா கையில? ஆனா நம்ம ஆளுங்க ஒன்றை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க. எங்க போனாலும் செல்போன் எடுத்துக்கிறாங்க. என்ன பண்றாங்க? எல்லாமே அதுல இருக்கு சகோதரா. பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையான இந்த டிக்டாக் ஓஞ்சுதுன்னு பார்த்தா அது ஓஞ்சி பாடத்துல சகோதரா. அது பேர் ரீல்ஸ்ன்றாங்க சகோதரா. அது ரீல்ஸ்ன்னு சொல்றாங்க சகோதரா. சகோதரிங்க இப்படி பண்றாங்க சகோதரா. பண்றாங்க சார், பண்ணினே இருக்கிறாங்க சகோதரா. அப்படியே அவங்களுக்கு பிடிக்கலன்னா தட்டு தள்ளிடுறாங்க சகா. அதே சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சதுக்குன்னு அர்த்தம். அவங்க முகத்தையும் அந்த படத்தையும் பார்த்தோன்னா ரொம்ப ரசிக்கிறாங்க. அதை டக்குன்னு பார்த்தா அப்போ புரிஞ்சுக்கலாம், இது சரியில்லை, இது சரியில்லை, சரியில்லை, இது லைக் பண்றாங்க. அப்பயும் அவங்க முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி எப்படி பார்க்குறாங்க சகோதரா? சென்ட்ரல் வரைக்கும் பார்க்குறாங்க சகோதரா. புட்லூர்ல ஏறி அவங்களுடைய யோசிக்கும் திறனோ தெய்வீகத்தையோ பைபிளையோ ஃபுல்லா மறக்கச்சிச்சு. இந்த மாதிரியான என்டர்டைன்மெண்ட்டுங்கெல்லாம் நிறைய பேர் ஏதோ பண்ணி வச்சுக்கிறான் போல இருக்குது. அந்த இதுல வந்துக்குனே இருக்குது சகோதரா. எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தா கோடி இருக்கு போல இருக்குது. ஜனங்களை எப்படி இந்த காரியங்கள் செய்யறாங்க பாருங்க. அவர் சொல்றாருங்க, ஏதோ ஒரு வகையான காரியம்
ஆனால் நீ எதை பிடிச்சுக்கணும் சகோதரா? தேவ வசனத்தை கையில பிடிச்சுக்கணும் சகோதரா. உங்க எங்க தூக்குறாரு பாருங்க, பார்த்திருக்கிறீர்கள். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். பாத்தீங்களா? இங்கே ஆங்கில வேதாகமத்திலே பாத்தீங்கன்னா யூ ஆர் ஷைனிங் லைக் எ ஸ்டார் சொல்லப்பட்டிருக்குது. தேவ வசனத்தை பிடித்து கொண்டு எப்படி இருக்கணுமா? நீ ஸ்டாரா இருக்கணும் சகோதரா. நீ ஒரு ஸ்டார். அந்த ஸ்டார்ன்னு சொல்றதோட என்ன கொஞ்சம் பெருமையா சொல்லுங்க, சினிமா ஸ்டார் அப்படின்னு சொல்லுங்க சகோதரர். அவங்களுக்கு தானே ஸ்டார். இப்போ 41 பேர் செத்து போறாங்க ஒரு நடிகரை கண்டு. எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா அந்த நடிகருக்கு தான் அதிகமான கூட்டம் வருது. நம்ம பெண்கள் கூட எத்தனை பேர் அந்த ஐயாவுக்கு ரசிகரா இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அது மாதிரி இருந்தா அவங்களுடைய இஷ்டம். ஆனா அவங்க பேசுற பேச்செல்லாம் ரொம்ப திமிராகுது. ரொம்ப என் வீட்டுக்காரோட யார் முக்கியம்? எனக்கு அவர் தான் முக்கியம். இந்த மாதிரி வார்த்தைலாம் கொஞ்சம் நல்லா இல்லை. அது கிடையாது, அப்படி கிடையாது. ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான் என்றால் அவனுக்கு ஒரு திருமணம் செய்து வச்சுட்டா, நல்லவரோ கெட்டவரோ உங்க வீட்டுக்காரர், அவர் தான் என்ன பண்ண, நீ அவர் தான் உனக்கு எல்லாம். அப்படி சொல்றதையும் ரசிச்சுக்கணும் ஒரு ஆம்பளை நிற்கிற ஆம்பர். அவன் எப்படிப்பட்ட ஆம்பளை என்பதை எனக்கு தெரியல. இந்த ஆளோட எனக்கு அவர் தான் முக்கியம்னு ஒருத்தர் சொல்றாங்க. நான் சொன்னேன், அந்த அம்மா பண்றாங்க, ஐயா அந்த அந்த ஐயா ஒழுக்கமா இல்லைன்னு சொல்லிட்டு, எம்ஜிஆர் இருந்தாரா, ஜெயலலிதா இருந்தாங்களா, கலைஞர் இருந்தாரா? ஆகவே எங்க ஆளும் நீங்க சொல்ற ஆளு கூட என்ன பண்ணாரு, அது ஒரு பர்சனல்ன்றாங்க. கீழே கமெண்ட்ல போய் நான் பார்த்தா கெட்ட கெட்ட வார்த்தையில எழுதி வச்சுக்கிறாங்க ஃபுல்லா. எனக்கே ஐயா ஏதாவது எதுக்கு போய் இந்த கமெண்ட்டை படிச்சோம்னு ஆகி போச்சு. சில பேர் அதை விமர்சிக்க தான் செய்யறாங்க, அது அவங்களுடைய பிரச்சனை. ஆனால் இங்கே நீங்கள் ஸ்டார்ன்னு சொல்லப்பட்டிருக்குது தெரியுங்களா? சூப்பர் ஸ்டார் யார்? நம்ம ஊர்ல தலைலாம் ஃபுல்லா மொத்தம் முடி கொட்டி போய் ஃபுல்லா வெள்ளை தாடி ஆயிட்டு அவர் இருக்கிறாரு. அவர் தான் சூப்பர் ஸ்டார். யார் தெரியுமா அவரு? அவங்களுக்கு தெரியும் அவரை பத்தி. இங்க என்ன அவருக்கு வேலை ஒன்றும் இல்லை. அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிறாரு. கர்நாடகாவில் ஒரு ஸ்டார் இருக்காரு, ஹிந்தியில ஒரு ஸ்டார் இருக்கிறாரு, அமெரிக்காவில் ஒரு ஸ்டார் இருக்கிறாரு, ஹாலிவுட்டுக்கு ஒரு ஸ்டார் இருக்கிறாரு. அந்த ஸ்டார் எல்லாம் முக்கியம் இல்லை. இங்க சொல்றாரு பாருங்க, கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்கணுமா நீங்க? நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசற்றதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவினாலே என்னை கொண்டாயிருப்பதற்கு ஜீவவசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்களும் ஒரு ஸ்டார். ஆங்கில வேதாகமத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் எ ஷைனிங் ஸ்டார். பிரகாசிக்கிற ஷைனிங் ஸ்டார். யாரு சகோதரா? கிறிஸ்தவர்கள், இங்க இருக்கிற சகோதரிகள், இங்க இருக்கிற சகோதரர்கள். நீ என்ன பார்த்தீங்கன்னா டம்மி பீஸா ஆயிட்டுக்கிற. இப்போ நான் போயிட்டுக்கிற டம்மி பீஸ் ஆயிட்டு தேவனுடைய காரியத்தை குறித்து எந்த அக்கறையும் இல்லாம இருக்கிற. அப்படி கூடாது சகோதரா. நீ ஷைனிங் ஸ்டார். அதுதான் பார்த்தீங்கன்னா கோணலும் மாறுபாடமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளையாயிருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கப்பில்லாமலும் செய்யுங்கள். தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் அநேக காரியங்களை பார்க்க போகிறோம். யூ ஆர் a shining star. You are a star. You are a shining star. பிரகாசிக்கிற சுடர்கள். அங்கே சுடர்கள் என்பது ஒரு ஸ்டாரை தான் குறிக்கிறது. அதுதான் ஆங்கில வேதாகமத்திலே பிரதிநிதி செய்யப்படுது. It's a shining star. நீ ஒரு சூப்பர் ஸ்டார் மாறி பார்த்திருக்கல என்றால் தேவன் நினைச்சா நீயே உன்னை தாழ்த்திக்காத. உன் கையில் என்ன பிடிச்சிருக்கணும்? தேவ வசனத்தை பிடிச்சு கொண்டிருக்கணும். ஆமா சகோதரா, இந்த மாதிரியான காரியத்தை பிடித்து கொண்டு நடப்பா என்று நான் நம்புகிறேன். இன்னும் அநேக வசனங்களை பிலிப்பியரிலிருந்து வரும் நாட்களிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். தேவன் உங்களோடு இருப்பாராக.